அண்மை செய்தி. அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மணல் கொள்ளைக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களால் 2023ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமான வழக்கு உள்ளிட்ட 4 வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது. தங்கள் விசாரணையில் சேர்க்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய கோரி தமிழக டிஜிபிக்கு கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியது. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் தாங்கள் அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை சென்னை மண்டல உதவி இயக்குனர் கிராந்திகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் 28 குவாரிகளில் அனுமதியை மீறி 987 ஹெக்டேர் பரப்புக்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டுள்ளது. இந்த மணலின் மதிப்பு 4730 கோடி ரூபாய் எனவும், ஆனால் 36,45,00,000 ரூபாய் மட்டுமே அரசுக்கு வருமானம் கிடைத்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் குவாரி செய்ததன் மூலம் கிடைத்த தொகையை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் 15 நிறுவனங்களில் 130 கோடி ரூபாய் வங்கி கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 130 கோடி ரூபாய் வங்கி கணக்கு தற்காலிக முடக்கத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மாநில போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டனர். அதனால் 2024ஆம் ஆண்டு அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும், அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது, ஒரு விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான மாநில காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் N ரமேஷ், மிகவும் ரகசியமான இந்த தகவல்கள் மாநில காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்ய கேட்கப்பட்டதாகவும், இதுபோன்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்வதற்கு அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், தகவல்களை அனுப்பி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள மாநில காவல்துறை ஒன்றும் போஸ்ட் மாஸ்டர் அல்ல எனவும், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் குஜராத் மாநிலங்களில் தமிழகத்தை விட 4 மடங்கு அதிக மணல் கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வழக்குகள் மீது எந்த நடவடிக்கையும் அமலாக்கத்துறை எடுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு மட்டுமே அமலாக்கத்துறையின் கண்களுக்கு தெரிகிறது என்றார். பொதுநலன் கருதியே அமலாக்கத்துறை இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் அதே பொதுநலனை சுட்டிக்காட்டி குஜராத் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர முடியுமா என கேள்வி எழுப்பினார். டெல்லி மாநில காவல்துறை சம்பந்தப்பட்ட வழக்கில் போலீசாருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இதே போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. எந்த அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த மனுவை அமலாக்கத்துறை திரும்ப பெற்றதாகவும் தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த மனு குறித்து, அதாவது அமலாக்கத்துறையின் மனு குறித்து 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.